50 வருஷம் ஒருத்தர் ஆளு நிலையா நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்ட்டா? இது பைல்வான்காக சொல்ற வார்த்தை தான். இவன் இது துபாய்ல செட்டில் ஆயிட்டான். இவன் ப ப ப ப கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவனும் அங்க தான் இருக்கான். அவன் ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு இதெல்லாம் இல்லாம அவர் அனாதையா இருக்காரு. அண்ணனுடைய ஒரு 150 படங்கள், 200 படங்களுக்கு அவர் பக்கத்துல கிட்டார் வாசிச்சவன் தான். "பச்சான பாத்தீங்களா சக்க 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 சக்கன்னு வருமே அதெல்லாம் அதான்." இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு செட்டில் பண்ணிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இன்னைக்கு மேடையில எனக்கும் கண்ணனுக்கும் அட்வான்ஸ் பண்ணாரு. பையெல்லாம் கொண்டு வந்துருவோம். நாங்க எடுத்துக்கிறோம். அது எல்லாம் அம்மாவ பத்தி அம்மா என்று அழைக்காத ரஜினி பாடுனது, அ நானாக நான் இல்லை தாயே கமல் பாடின ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு பாட்டு நான் பாடுனதுக்கு மட்டும் ஆர்டிஸ்டே போடாம என்னுடைய போர் முகத்தையும் நீங்க காட்டிட்டீங்க. எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் அவர் வந்து நமக்குள்ள இருக்க எண்ணங்களை பாடல் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக, ஏஐ மூலமாக நடிகர்களை நடிக்க வைத்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணாரு. ஆனா ஒரே ஒரு பாட்டு நான் பாடுனதுக்கு மட்டும் ஆர்டிஸ்டே போடாம என்னுடைய போர் முகத்தையும் நீங்க காட்டிட்டீங்க. அதுக்கு ஒரு சிவாஜி படம், அம்மாவ பத்தி பாடுனது, எம்ஜிஆர் பாடுனது, அது எல்லாம் அம்மாவ பத்தி அம்மா என்று அழைக்காத ரஜினி பாடுனது, அ நானாக நான் இல்லை தாயே கமல் பாடின ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ என் முகத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் இதா இருந்தது. நிஜமாவே இந்த சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் நல்லவர்களை தேடி தேடி போறாரு. இது நல்ல மியூசிஷியன் எங்க இருக்காங்க பிடிங்க. சதாவா? ஆயோ! சதா மாஸ்டர் குடுக்கலாம். அப்படின்னு சொல்லி சதா குடுக்குறது. கண்ணன் அவர்களாலும் இதெல்லாம் நடந்தது. அப்ப கண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லணும். நாங்கலாம் ஒண்ணா தான் இருக்கோம். ஒரே குடும்பமா தான் இருக்கோம் நாங்கலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் வந்ததும் சரி, எ கிளாடி அவர்கள் அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தியும் சரி, இந்த இவங்கலாம் தவசிலே அவர்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்கலாம் வளர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உலகம் முழுக்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. அவர் வந்து அங்கிருந்து எல்லா யூரோப் கண்ட்ரிக்கு, யுஎஸ்ஏ எல்லா இடத்துக்கும் அனுப்புறாரு என்றாலும், அது இந்தியாவுக்கும் வந்து சேருது. உலக ரீதியாக நான் என்னுடைய எண்ணங்கள் வெளியே போய் சேரணும்ன்றதுக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால், வெகு விரைவிலே எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு திரைப்படம் எடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. கண்டிப்பான ஒன்று. அவருடைய முயற்சி ஆரம்ப முயற்சிகள் தான் இது. அவரும் இசையமைப்பாளரு. அவரும் இசையமைக்க தெரியும், பாடத் தெரியும், டெர்ம்ஸ் வாசிக்க தெரியும். எல்லாம் தனியா வீட்டிலேயே ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கிறார். என்னுடைய இந்த வருஷம் வந்து அண்ணனுக்கு வந்து 50வது வருஷம். அன்னக்கிளி வெளியாகி 76ல வெளியாச்சு. அண்ணனுக்கு 50வது வருஷம். நான் 77ஆம் வருஷம் தான் செந்தூர பூவேங்கிற பாட்டு எழுதினேன். அதனால அடுத்த வருஷம் எனக்கு வந்து 50வது வருஷம் திரைப்பட உலகத்துல. அத வந்து நான் வந்து டென்மார்க்ல கொண்டாடணும். நீங்க வரணும். கண்ணனோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும்னு. அதுக்கு இப்பவே வந்து நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் இன்னைக்கு எனக்கு அதுக்கு அட்வான்ஸ் குடுக்க போறாரு. அந்த நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு செட்டில் பண்ணிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இன்னைக்கு மேடையில எனக்கும் கண்ணனுக்கும் அட்வான்ஸ் பண்ணாரு. பையெல்லாம் கொண்டு வந்துருவோம். நாங்க எடுத்துக்கிறோம். கேட்க கேட்க கொடுக்க ஒரு நிஜமா ரொம்ப அன்பான மனதுள்ள இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதேபோல சதாவை பற்றி முன்னாலே நான் சொன்னேன். எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி. மிகச்சிறந்த கிட்டாரிஸ்ட், மிகச்சிறந்த கிட்டாரிஸ்ட். எனக்கு ஒரு ஒரு சமாச்சாரம் எனக்கு சம்மந்தப்பட்டது நான் சொல்றேன். எனக்கு சுமாரா கிட்டார் வாசிக்கிறேன். நாங்கலாம் ஒரே மாஸ்டர் தான் படிச்சோம். ஜி. தனராஜ் மாஸ்டர்ட்ட. இளையராஜா அண்ணா, நானு, சதா எல்லாமே. இவரு நல்ல பிஸியான ஒரு கிட்டாரிஸ்ட் அந்த டைம்ல வந்து. தேவராஜ் மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அர்ஜுன் மாஸ்டர், அதே மாதிரி தெலுங்குல வந்து ராஜன் நாகேந்திரா, ஜி.கே. வெங்கடேஷ் எல்லார்ட்டையுமே கிட்டார்ஸ்ல தான் சதாவை தான் கூடுவாங்க, போடுவாரு. இத்தனை ரெக்கார்டிங் இருக்கும்போது நாங்க சினிமால மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு முன்னால, அவருக்கு ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்டிங் வந்துச்சுன்னா, "அமர் கொஞ்சம் நீங்க போயிட்டு வந்தீங்களா? நான் ஒரு ரெக்கார்டிங் குடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் சப்ஸ்டிடியூட்டா போயிட்டு வாங்கன்னாரு." நமக்கா நடுக்கம். தன்ராஜ் மாஸ்டர்ட்ட இவரு சாரி தேவராஜ் மாஸ்டர்ட்ட அனுப்புவாரு. தேவராஜ் மாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் யாருன்னா, ஏ.ஆர். ரஹ்மானுடைய அப்பா. தெரியும் சேகர் சார், ஏ.கே. சேகர் சார். அவர் தான் அசிஸ்டன்ட். என்னையும் அண்ணனையும் அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அண்ணன் புடிச்சு இதுல நெறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னாச்சுன்னு சொன்னா, எனக்கு அவ்வளவு தூரம் வராது. கார்டு நான் வாசிச்சுருவேன். கார்டுனா சிக்கு சிக்கு எத்தன கார்டு குடுத்தாலும், நீங்க கேட்கிற அண்ணனுடைய ஒரு 150 படங்கள், 200 படங்களுக்கு ஒரு பக்கத்துல கிட்டார் வாசிச்சவன் தான். "மச்சான பாத்தீங்களா சக்க 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 சக்கன்னு வருமே அதெல்லாம் அதான். பருவமே புதிய பாடல் எந்த பாட்டு எடுத்தாலும் ரிதம் கிட்டார்ல நம்ம தான் பெஸ்ட். எனக்கு வந்து பெரிய பேரு என்னன்னு சொன்னா, நான் என்ன பத்தியே புகழணும். வேற வழி இல்லங்க. வேற யாரோ தெரிஞ்சவங்க சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. நானே சொல்றேன். பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்பட உலகத்துல பெஸ்ட் கிட்டார் பிளேயர். அவரை நம்பித்தான் எம்.எஸ். சுவாமி பாடல்கள்லாம் யாராந்த நிலதம் தம் தடரதிதம் அந்த பேக்ரவுண்ட்லாம் அவர் தான் வாசிக்கிறார். அப்படிப்பட்டவரோட ஒரே மைக்ல வாசிக்கும்போது, எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, "எப்பா நான் பார்த்ததுலயே பெஸ்ட் ரிதம் கிட்டார் பிளேயர் நீதான்ப்பா" அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளவு பெரிய பெருமை. ஏன்னா நிஜமா எனக்கே தெரியும். அண்ணனுடைய பாடல்கள் சேஞ்ச் ஆவதற்கு நான் அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் ரிதம் எப்படி இருக்கணும்ன்றத ஸ்டைலா வாசிச்சு பார்ப்பேன். அதுல டெவலப் ஆகும். நான் இது வந்து இதுக்காக சொல்லல. அது ஒரு ஐடியாவ குடுக்கும் அவங்களுக்கு. அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த கிட்டார் பாடல்கள் நான் வாசிச்ச பாடல்லாம் கேட்டீங்கன்னா, ரிதமிக்கா இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையுமே என்னுடைய ஒலிய நீங்க கேட்டுக்கலாம்.
அதுக்கு நிஜமா சொல்லணும்னா சதா வந்து என்னை உற்சாகப்படுத்தி போங்க அங்க போங்க, அர்ஜுன் மாஸ்டர் இருக்காரு இன்னைக்கு நான் போக முடியல, நீங்க போங்கன்னாரு. ஒரே ஒரு சின்ன காமெடி சமாச்சாரம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். எல்லாம் பேசுறது காமெடி தான், வாழ்க்கையே காமெடி தான். என்னன்னா ஒரு ரீல் ரெக்கார்டிங் நடக்குது. எனக்கு அவ்வளவா சோலோ வாசிக்க தெரியாது. கிட்டார் நீங்க எத்தனை கார்டு ஒரு பார்ல 4 கார்டு இருந்தாலும் வாசிச்சிருவேன். அதுல போடும். 4 கார்டுனா புரியும். சிங் ஜிங் 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 4 கார்டு குடுத்தாங்கன்னா வாசிக்கலாம். இது மெலோடி வாசிச்சு தரரரரர தத்தாட தாட டிங்குடா டிடடா டிடடா தரடா டிடடடா டிடடிகிட டிகிடன்னு வாசிக்கணும். ஒரு சீனு. அப்ப எல்லாம் மியூசிஷியன் எப்படின்னா, காலைல 7 மணிக்கு வந்தாங்கன்னா, 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு. 2 மணிக்கு வந்தாங்கன்னா, 9 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட். 7 to 1 கால் ஷீட்ல ஒரு ரெக்கார்டிங் எடுத்தாரு. ஏவிஎம் சாரி வாகினி ஸ்டுடியோல ஜி தியேட்டர்ல அதுல தான் எங்க அன்னக்கிளி ரெக்கார்டிங் நடந்தது. அதுல வந்து அவருன்னா தேவராஜ் மாஸ்டர்னா எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அங்க சத்தமே இருக்காது. அண்ணன் மாரி தான். அண்ணா எப்படி ஸ்டுடியோல அமைதியா இருக்காங்களோ, அவர்ட்டயும் அப்படித்தான் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணாரு, படத்த பார்த்துட்டு, "ஏடா அமர், இந்த இடத்துல நீ சோலோ வச்சுக்கோ" அப்படின்ட்டாரு. சோலோன்னா நான் இஷ்டத்துக்கு நான் வாசிக்கணும். எனக்கு குடுத்த நோட்ஸ் குடுத்தா வாசிருவேன். நமக்காக எல்லாரும் முன்னாடி எல்லாம் எல்லாம் ஆர்ட் எல்லாம் 8 மணி ஆகுது. அந்த ரீல முடிச்சா தான் கால் ஷீட் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போணும். எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து மின்ட்ல இருந்து வந்துருப்பாங்க. இதுல இருந்து வந்து தூரத்துல இருந்து. நானு வாசிக்கிறேன். சரின்ட்டு நம்ம பயம். இந்த சீன் வந்து லாஸ்ட்ல வருது. அப்பல்லாம் கன்டின்யூ பண்ணா யாராவது தப்பா வச்சாங்கன்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கணும். ரீ ரெக்கார்டிங் ஃபுல் ரீலும் 10 நிமிஷம் ஓடக்கூடிய ரீல மறுபடியும் முதல்ல இருந்து மியூசிக் எல்லாரும் வாசிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்க வாசிக்கிறோம்? எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம். இது மாரி ஏஐல குடுத்தாச்சுன்னா, ஏஐ போட்டு குடுத்துரும். நம்ம கால்ல தூக்கவே முடியாது. ஏஐ பண்ணி குடுத்த பாட்டுலாம் தான் நெறைய போயிட்டு இருக்குது. இல்ல எடுத்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிஜமாவே ஏஐ ஒர்க் நம்மள வந்து கெடுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். நிஜமா சொல்றேன். அத நம்பி நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னா, பிற்காலத்துல நமக்கு மூளை வேலை செய்யாது. ஒரு தீமை ஏஐல குடுத்துட்டு, நீங்க தனநானத்து தன்னானன்னானானா தரதன்னானன்னானானா தரதா தரதா தரதான்னா வார்த்தை எழுதுறது. "அவன்தானயா போனான், அட போனானய்யா வந்தான், அட வா, அட போ, அட சேயா வான்னா" பாட்டு எழுதிரும், பாடிடும். இதுல எப்படி நம்ம பேர் போட்டுக்கிறது? ஏன்னா, அது கிரியேட் பண்ணி குடுத்துருது. ஆனா, இசை கங்கை அமரன் போட்டுக்கிறது மரியாதையா? எதுக்கு நான் அத சொல்றேன்னா, வருங்கால குழந்தைகள் தன்னால் சிந்திக்க கத்துக்கொள்ளணும், சிந்திக்க எழுதிக் கொள்ளணும். நம்ம ஏஐட்ட குடுத்தா பண்ணா நம்ம காலர தூக்க முடியாது. தூக்க வேண்டியது ஏஐ தான். பிற்காலத்துல வரப்போகுது அதுக்கான ஃபைனல் தான். நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்ல, தோசைக்கு வழி இல்ல, அது மாரிலாம் எழுதாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு கூட்டு வா பயில்வான்ட்டே சொல்லிட்டோம். "ஏன்யா இந்த மாரிலாம் எழுதுறீங்க? அப்படியே இருக்கும் வீட்ல வந்து பார்த்துக்கயா" அப்படின்னு சொல்ற மாரி. இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜ்ல சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா பிரஸ் இருக்குறீங்க. எல்லாம் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு, அதுக்கு எதுக்கு? அவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்த ஆளுகள நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒண்ணா இருக்காங்க. என் வீட்ல வேணா எங்க வீட்ல 1 வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாய்ல செட்டில் ஆயிட்டான். இவன் ப ப ப ப கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவனும் அங்க தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு இதெல்லாம் இல்லாம அவர் அனாதையா இருக்காரு. அப்படி என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவ எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆளு நிலையா நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்ட்டா? இது பைல்வான்காக சொல்ற வார்த்தை தான். பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்ட்டயோ வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டோம். அப்படின்ற மாரிலாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அது சரியல்ல. எங்கள நேசிச்சு கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வயசு 78க்கு மேல ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேல ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்காக வெளிய பண்ணுங்க. நாங்க இதுவரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா, இத்தன வருஷமா. 70லிருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். மியூசிஷியனா இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகையால எங்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம். எங்கள எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனா இல்லாத எழுதி அவர்கள் வந்து கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பைல்வான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, சாரின்னு சொன்னாரு. அதையும் சொல்லிடுறேன். ஐயோ! இது தெரியாம யாரோ சொன்னத நான் போட்டேங்க. தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னாரு. ஏங்க இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த வார்த்தைய சொல்றேன். அவரு இளையராஜா கஷ்டப்படுறாரு. யார்ட்ட அவர் தனிமைய நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாம எழுதிட்டு இருப்பாரு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவர் வேலைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவரை அவரா இருக்க விடுங்க. கங்கைமரன் என்ன மாரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இத தவிர வேற வழி இல்ல. அன்னைக்கு பேட்டரியில போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன். அது மாரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளருவதற்கு அடையாளம் இருக்கும். இப்ப கிளாடி என்ன மனசுல வச்சிருக்காரோ அதை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கார். சதா அவர்கள் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ அதை நோக்கி தான் எழுந்து கொண்டிருக்கார். ரவிகாந்த் என்ன நினைச்சிருக்காரோ அது மேலதான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சரி, எல்லாரும் சரி. அவர்கள் எண்ணத்தில் உயர்ந்து போகிறார்கள். எண்ணம் எது அதிகமாக இருக்கோ அதுதான் உச்சத்தில் வர முடியும். இப்ப எங்களை பாத்தீங்கன்னா, என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தா மரணமேது என்று பாடின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் லைனை தவிர வேற எங்கேயாவது போயிருக்கோமா? எங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும், எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு, அத வித்து நல்ல லாபம் சம்பாரிச்சு ஒரு பெரிய பில்டர்ஸா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எண்ணம் வரல. இசை கனவும், நினைவும், இசைங்கிற மாரி இசையிலேயே இருக்கணும்.
ஆகையால் எங்கள் மேல் தவறுகளை பயில்வானவர்கள் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். பிரஸ் நீங்களாம் நமக்கெல்லாம் நல்ல தோஸ்து நீங்களா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில் நினைச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே உயர்ந்தவர்களை அப்படியே காப்பாத்தும். எப்படி இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், நமக்கு வழி நடத்திய தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னோட பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக ஆதாரமாக இருந்த நமது பாபு அவர்களுக்கு, டைமண்ட் பாபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல என்னுடைய வாய்நாள்.